இன்றைய வேதவாக்கு. லெந்து காலம் கடைபிடிப்பது அவசியமா? லெந்து காலம் என்பதற்கு வசந்த காலம் என்று பொருள். குளிர்காலத்திற்கும் கோடை காலத்திற்கும் இடையே உள்ள இந்த வசந்த காலத்தில் 40 நாட்களைத்தான் லெந்து காலம் என்று அழைக்கிறார்கள். இந்த நாட்களில் 40 நாட்களை சிறப்பு நாட்களாக உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இது ஏன் அவசியமா? வேதத்தில் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கும் என்கிறீர்கள்? எது லெந்து காலம்? லெந்து நாட்கள் என்பது சாம்பல் புதன் கிழமையிலிருந்து ஈஸ்டர் ஞாயிறு வரை மொத்தம் 46 நாட்கள். இதில் 6 ஞாயிற்றுக்கிழமைகள். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த மகிழ்ச்சியின் நாள் என்பதனால் அன்று மனம் வருந்தி உபவாசிக்க தேவையில்லை என்று திருச்சபை அந்த 6 நாட்களை உபவாச நாட்களாக சேர்க்கவில்லை. மீதியுள்ள 40 நாட்கள் உபவாச நாட்கள். இந்த சாம்பல் புதன்கிழமை ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து மார்ச் 10ஆம் தேதி வரை ஏதாவது ஒரு நாளில் மாறி மாறி வரும். அதுபோல ஈஸ்டர் ஞாயிறும் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22 முதல் ஏப்ரல் 25 வரை ஏதாவது ஒரு நாளில் வரும். ஏன் இவ்வாறு மாறி மாறி வருகிறது என்றால், பஸ்கா பண்டிகையின் போதுதான் ஆண்டவர் இயேசு பாடுபட்டு மரித்து அடுத்த வாரத்தின் முதல் நாள் காலையில், அதாவது இஸ்ரவேலின் ஓய்வு நாளாகிய சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் உயிர்த்தெழுந்தார். ஆகவே நாம் இயேசு உயிர்த்தெழுந்த நாளாகிய ஞாயிறு அன்று ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகிறோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை விடுதலையாகி பஸ்கா உண்டு புறப்பட்ட அன்று ஒரு முழு நிலவு நாளாக இருந்தது. இஸ்ரவேலின் பண்டிகைகள் அனைத்துமே நிலவை மையமாக கொண்டதாக உள்ளது. ஏனெனில் இஸ்ரவேல் நிலவை மையமாக கொண்ட ஆண்டை பின்பற்றினார்கள். கிபி 325 கூடிய நிசீன் கவுன்சிலின் தீர்மானத்தின்படி ஈஸ்டர் ஞாயிறு கணிப்பு அறிவிக்கப்பட்டது. அதாவது இரவும் பகலும் சமமாயுள்ள மார்ச் 21ஆம் தேதிக்கு பின் வரும் முழு நிலவுக்கு அடுத்த ஞாயிறு தான் ஈஸ்டர் ஞாயிறு என்று அறிவிக்கப்பட்டது. அந்த முழு நிலவு மாறி மாறி வருவதால் ஈஸ்டர் ஞாயிறும் தேதி மாறி மாறி வருகிறது பண்டிகையாக உள்ளது. இவ்வாண்டு 2024ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதிக்கு பின் வரும் முழு நிலவு மார்ச் 24ஆம் தேதி வருவதால் அதற்கு அடுத்த ஞாயிறு 31ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகையாகும். இவ்வாறாக ஈஸ்டர் பஸ்கா பண்டிகை முழு நிலவை வைத்து கணக்கிடுகிறது. ஈஸ்டருக்கு முந்தின ஞாயிறு குருத்தோலை ஞாயிறாகும். குருத்தோலை ஞாயிலிருந்து 40 நாட்களுக்கு முன்வரும் புதன்கிழமை சாம்பல் புதன் கிழமையாகும். இவ்வாண்டு 14/2/2024 சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் லெந்து காலம்? நமக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்த நம் ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடனே தான் இந்த லெந்து காலம், உபவாச காலம் திருச்சபையில் தோற்றுவிக்கப்பட்டது. சாம்பல் புதனன்று சில கத்தோலிக்க சபைகளில் சாம்பலினால் நெற்றில் சிலுவை அடையாளமாக போடப்படுவது வழக்கம். சாம்பல் நம்மை தாழ்த்துவதையும் துக்கப்படுவதையும் குறிக்கிறது. எஸ்தர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களும், எரேமியா 6:26, தானியேல் 9:3 ஆகிய வேதப்பகுதியில் சாம்பலை போட்டுக்கொண்டு உபவாசித்து ஜெபித்ததை கவனிக்க முடியும். இந்த நாட்களில் நம்முடைய மாம்ச தீய குணங்களுக்காக நாம் ஆண்டவரிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டு அவைகள் மாறுபடி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் காணப்படும் கர்த்தருக்கு பிரியமில்லாத வேண்டாத பழக்க வழக்கங்களை விட்டு தேவனுடைய உறவில் வளர இந்த நாட்களை பயன்படுத்துவது மிகுந்த ஆசீர்வாதம். சில சிறப்பு தீர்மானங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்த நல் ஒழுக்கங்களில் நிலைப்படுத்த வேண்டும். வேதத்தில் இதை குறித்து கட்டளை ஏதும் இல்லை. வேதத்தில் ஈஸ்டருக்கு முந்தைய 40 நாட்கள் உபவாசமிருந்து ஜெபிக்க எந்த கட்டளையும் கொடுக்கப்படவில்லை. வேதத்திலே மோசே தேவ கட்டளையை பெறுவதற்காக 40 நாட்கள் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காணப்பட்டான். எலியா தான் சோர்வுற்ற நாட்களில் கர்த்தர் கொடுத்த ஆகாரத்தின் பலத்தினால் 40 நாட்கள் கடந்து ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் சென்று தேவனை சந்தித்தான். நம் ஆண்டவராகிய இயேசுவும்
40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த பின்னர் சோதனைகளை ஜெயித்து தம் ஊழியத்தை நிறைவேற்றினார். அதன் அடிப்படையில் ஒரு நபர் தானாக தீர்மானம் செய்து 40 நாட்கள் உபவாசத்தை அனுசரித்தால் அது நன்மையே. வேதம் சொல்கின்ற நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தரென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாது இருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். ரோமர் 14:6 பார்க்கிறோம். எனவே லெந்து நாட்களை கடைபிடிப்பதென்று அவருடைய சொந்த பிரதிஷ்டையின் அடிப்படையாகும். அதனுடைய அர்த்தம் லெந்து காலத்தினுடைய அர்த்தமற்ற லெந்து காலம் என்று நாம் பார்க்கிறோம். பல சமயங்களில் இதுபோல குறிப்பிட்ட காலத்திற்காக விரதம் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த காலங்களில் அவரவர் தங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு சுத்தமாய் தங்களை காத்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தின் முடிவில் அவர்கள் அடக்கி வைத்திருந்த மாம்ச ஆசை இச்சைகளை மொத்தமாய் வெளியே கொண்டு வந்து தீர்க்கின்றார்கள். இதுபோல் நாமும் செய்தால் இதில் எந்த பலனும் இல்லை. எனக்கு தெரிந்த குடிப்பழக்கத்தில் அடிமையான ஒரு சகோதரன் லெந்து காலம் முழுவதும் குடிக்க மாட்டான், மாம்சம் சாப்பிட மாட்டான். ஆனால் ஈஸ்டர் அன்று எல்லாவற்றையும் சேர்த்து குடிப்பான். அன்றிலிருந்து அடுத்த சாம்பல் புதன் வரையிலும் ஒரே குடிதான். இது வெற்று பக்தி. இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பக்தியினால் அவர்கள் பரலோகம் சென்றுவிட முடியவே முடியாது. உபவாசமிருந்து சரீரத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆனால் இந்த மாம்ச முயற்சியோடு நின்றுவிட்டால் தேவனுடைய உறவில் வளர வேண்டும். மாம்ச முயற்சியோடு நின்றுவிட்டால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவனுடைய உறவில் வளர வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான மனமாற்றம் நம்மில் நடைபெறும். மோசே 40 நாட்கள் தேவனோடு நெருங்கி ஜீவித்த போது அவனுடைய முகம் தேவ மகிமையினால் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். அதுபோல இந்த 40 நாட்கள் முடிவில் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறியுமாயில் லெந்து காலம் உங்களுக்கு அவசியமானதே. இந்த வருடம் பாரம்பரியமாய் ஏதாகிலும் நம்மை ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று லெந்து காலத்தில் அனுசரிக்காதிருங்கள். அப்படி செய்வதில் ஒரு துளியும் பிரயோஜனமில்லை. அப்படிப்பட்ட சடங்காச்சாரங்களை கர்த்தர் அருவருக்கிறார். இந்த வருடம் உண்மையாக லெந்து காலத்தை அனுசரிக்க விரும்பினால் ஆவிக்குரிய நல்லொழுக்கங்களை பின்பற்றி சில தீர்மானங்களை எடுத்து உங்கள் வாழ்வை மாற்றும் சில முக்கிய முடிவுகளை எடுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதான ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுங்கள். உங்கள் ஜெப நேரத்தை அதிகரியுங்கள். வேதத்தை விரும்பி தியானியுங்கள். தேவனோடு உள்ள உறவில் வளருங்கள். அது இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக அப்படி செய்யுங்கள். விசேஷமாக இந்த நாட்களில் மட்டுமே லெந்து காலங்களைப் போல மற்றவர்கள் கடைபிடிக்கிறதான இந்த நாட்களைப் போலவே நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்றதான ஒரு எண்ணம் தவறு. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தரோடு நெருங்கி இருக்க, கர்த்தரோடு இன்னும் அதிகமாக தேவனுடைய பிரசனத்திலிருந்து வரக்கூடியதான அந்த நிறைவான நற்கிரியைகளை பெற்றுக்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்திற்காக, நம்முடைய நற்கிரியைகளை மாறுவதற்காக இந்த 40 நாட்கள் நான் உபவாசம் இருந்து ஆண்டவரோடு நெருங்கி இருக்க போகிறேன் என்ற ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் சொன்னால் அது எப்பொழுது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், எப்பொழுது வேணாலும் செய்யலாம். இந்த லெந்து நாட்கள் மட்டும்தான் செய்வேன் என்று சொன்னால் அது தவறு. எந்த நாட்களில் வேண்டுமானாலும் நம்ம எப்படி செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு நெருங்கி இருக்க இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அசுசிகளை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை மாற்ற இந்த 40 நாட்களை பயன்படுத்தி கொள்வீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை என்று சொல்வோம் என்றால் பாரம்பரியமாக மற்றவர்கள் பின்பற்றுவது போல புற மதத்தினரும் இது போன்று 40 நாட்களில் அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். நான் கடலோடு நெருங்கி இருப்பேன் என்று சொல்லி அந்த 40 நாட்கள் மட்டுமே கடலோடு நெருங்கி இருப்பார்கள் தவிர மற்றபடி அல்ல. கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களைப் போல் 40 நாட்கள் கடைபிடிப்பவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையும் 40 நாட்கள் முடிந்த பிறகு மாம்சமாக மனம் போன போக்கிலே போவோம். அப்படி இராதபடிக்கு எப்பொழுதுமே நான் கடலோடு நெருங்கி இருக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் 40 நாட்கள் இல்லை, லெந்து காலங்களை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் லெந்து காலங்களை நீங்கள் கடைபிடிங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். எதிர்காலங்களை கர்த்தரோடு கூட இருக்கும்படிக்காக செய்வார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிக்கும் உங்களுடைய ஆவிக்கு வாழ்க்கையும் இது பலனுதாக இருக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.